கோபாலபுரத்தில் திமுக தலைவர் கருணாநிதியை அவரது மகனும் முன்னாள் மத்திய அமைச்சருமான அழகிரி சந்தித்து பேசினார். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தேவாவிடம் கேட்கலாம். தேவா, கருணாநிதி அழகிரி சந்திப்பின் பின்னணி பற்றி சொல்லுங்க. மகேஷ், அதாவது திமுகவில் இருந்த அழகிரி கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு திமுகவில் இருந்து நீக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுக பொருளாளர் ஸ்டாலின் பல்வேறு இடங்களில் பிரச்சாரத்துக்கு சென்றபோது அந்த பிரச்சாரங்கள் குறித்தும் திமுகவின் நிலைப்பாடுகள் குறித்தும் பல்வேறு விமர்சனங்களை தொடர்ந்து முன்னாள் மத்திய அமைச்சரும் திமுக தலைவர் கருணாநிதியின் மகனுமான அழகிரி தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருந்தார். இது தொடர்பாக திமுக தலைவர் கருணாநிதிக்கும் திமுக பொருளாளர் ஸ்டாலினுக்கும் இது தொடர்பாக இவர் கட்சி விரோத நடவடிக்கையில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக தொடர்ந்து தங்களுடைய ஆதங்களை வெளிப்படுத்தி கொண்டிருந்ததாக தகவல் வெளியாகி இருந்தது. இருந்த போதிலும் தொடர்ந்து, அதாவது மாதத்திற்கு ஒரு முறையாவது வயது முதுமையின் காரணமாக உடல்நல பாதிப்பில் இருக்கும் தனது தாயார் தயாளு அம்மாளை பார்ப்பதற்காக கோபாலபுரம் வருவதை அழகிரி தொடர்ந்து வாடிக்கையாக கொண்டிருக்கிறார். கடந்த மார்ச் மாதம் கோபாலபுரம் வந்தபோது திமுக தலைவர் கருணாநிதியும் தனது தந்தையுமான கருணாநிதியை சந்தித்து உடல்நலம் விசாரித்ததாக கூறப்பட்டது. இந்த நிலையில், அதாவது இதுவரை இல்லாத அளவிற்கு கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக மீண்டும் கோபாலபுரம் வந்த அழகிரி திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்து உடல்நலம் குறித்து விசாரித்தார். அவர் ஒவ்வாமையின் காரணமாக ஓய்வெடுத்து வரக்கூடிய நிலையில் இதுவரை அழகிரி கோபாலபுரத்திற்கு வழக்கமாக வரும் பொழுதெல்லாம் 10 நிமிடம் முதல் 15 நிமிடம் வரையே தனது தாயாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஆனால் கடந்த வாரம் வந்த பொழுது அவர் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக தனது தந்தையிடம் அவரது உடல்நலம் குறித்து விவாதித்ததாகவும், தொடர்ந்து கட்சியின் தனது ஆதரவாளர்கள் ஒதுக்கி இந்த நிலையில் தனது குடும்பத்தினருடன் தனது தாயார் தயாளு அம்மாளையும் திமுக தலைவர் கருணாநிதி அவருடைய உடல்நலம் எப்படி இருக்கிறது கேள்விகளுக்கு எந்த விதமான கேள்விகளுக்கு பதிலளிக்கவில்லை என்றாலும் தனது தந்தை உடல்நலத்துடன் இருப்பதாக தெரிவித்திருக்கார். கடந்த முறை வந்த போதும் தனது தந்தை உடல்நலத்துடன் இருப்பதாகவே தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த தொடர் சந்திப்புகள் மீண்டும் அவர் திமுகவிற்கு வருவாரா என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் முக்கிய நிர்வாகிகள் மத்தியிலும் திமுக பொருளாளர் ஸ்டாலின் உள்ளிட்ட அவர்களுடைய ஆதரவாளர்கள் மத்தியிலும் அவர் தொடர்ந்து திமுகவிற்கு எதிரான கருத்துக்களையே கூறி வருகிறார் என்று கூறப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த சந்திப்புகள் தந்தை மகனுக்கிடையான சந்திப்பாகத்தான் பெரும்பாலான அரசியல் விமர்சகர்களும் கட்சியினரும் பார்க்கிறார்கள். மகேஷ், தேவா, இந்த சந்திப்பு குறித்து திமுக வட்டாரத்தில் என்ன பேசப்படுகிறது? இது குறித்து ஏதேனும் தகவல் இருக்கிறதா? அதாவது ஒவ்வொரு முறை அழகிரி அவருடைய குடும்ப விழாக்களில் கலந்து கொள்ளும் போதும், குறிப்பாக அழகிரி வரக்கூடிய அந்த சூழ்நிலையில் மற்றவர்கள், அதாவது திமுக தலைவர் கருணாநிதி சென்ற பிறகோ அல்லது திமுக பொருளாளர் ஸ்டாலின் புறப்பட்ட பிறகோ வருவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார். அதுபோக கடந்த முறை அவர் உறவினர் ஒருவன் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட போதும் இதே நிலையே காணப்பட்டது. இந்த நிலையில் அவர் தொடர்ந்து, அதாவது மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் தனது ஆதரவாளர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்று ஒவ்வொரு முறை வரும்போதும் தனது கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தாலும், அது தவிர தற்பொழுது திமுக தலைவரை சந்தித்திருக்கிற போதும் தனது கருத்துக்களை தெரிவித்ததாக கூறப்படுகிற நிலையில் அவர் தனது ஆதரவாளர்களுக்காகவே இதுவரை பேசி வருகிறார். மேலும் அவர் திமுகவினுடைய ஆதரவாளராக நான் திமுக காரணமாகத்தான் தொடர்ந்து இருக்கிறேன் என்றும் தெரிவித்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் இந்த சந்திப்பு எந்த அளவுக்கு அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்பது இன்னும் நீண்ட நாள் கழித்துதான் தெரியும். உடனடியாக எந்த விதமான, அதாவது அவரை திமுகவில் மீண்டும் சேர்ப்பதற்கோ அல்லது அவரது ஆதரவாளர்களுக்கு திமுகவில் முக்கியத்துவம் கொடுப்பதற்கான வாய்ப்புகளை இருப்பதற்காக சூழ்நிலை இருப்பதாக தெரியவில்லை. கருணாநிதியுடன் அழகிரி சந்திப்பு குறித்து உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி தேவா.